பிரதாபன் கேட்டிருக்கிறார் டாக்டர். எனக்கு 35 வயசு டாக்டர். எனக்கு ஓவர் திங்கிங் பிரச்சனை இருக்குது டாக்டர். ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவுகள் எடுக்க நிறைய நான் யோசிப்பேன். ஒரு விஷயத்தை செய்யலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய யோசித்து குழம்பிடுவேன் டாக்டர். தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் அடிக்கடி குழம்பும் எனக்கு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். இது பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். என்னென்னு சொன்னால், அடிப்படையிலே நாங்கள் இங்கு சில தவறுகளை விடுகிறோம். முதலாவதாக, நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் 100% சரியான முடிவு எடுக்க முடியாது. நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொரு நாளுமே எத்தனையோ விஷயங்களில் தவறான முடிவுகளை எடுக்கிறோம். அதாலே பெரிய பிரச்சனை ஒன்றும் ஆகப் போவது இல்லை. சின்ன சின்ன தவறுகள், நிச்சயமாக பல தவறுகளை நாங்கள் தினமுமே செய்து கொண்டுதான் வருகிறோம். நான் தவறே செய்யாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் அது ஒருவருக்கும் முடியக்கூடிய விஷயம் அல்ல. ஆகவே தவறு நடக்கலாம் என்ற பயத்தை நீங்கள் முதல் இல்லாமல் ஆக்க வேண்டும். தவறுகள் நடக்கும், அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். 100% ஒரு தவறுமே இல்லாமல் சரியான முடிவுகளை எடுத்து வாழும் மனிதன் என்று உலகத்திலே எவரும் இருந்திருக்க முடியாது. ஆகவே நீங்கள் எல்லோரையும் விட வித்தியாசமாக இருக்க முயற்சிப்பது ஒரு சிக்கலான விஷயம். முதலாவதாக இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நாங்கள் எவ்வளவுதான் யோசித்தாலும் எதிர்காலத்தில் நடக்கப் போவது, நீங்கள் எதிர்காலத்தில் நடக்கப் போகிற ஒரு விஷயத்தை பற்றித்தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. செய்ய போகின்ற ஒரு விஷயம், எதிர்காலத்திலே என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லுகின்ற ஒரு சக்தி எங்கள் ஒருவருக்குமே இல்லை. பலரும் சாஸ்திரங்கள், கிரகங்களிலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு சரி என்று தெரியாது. ஆனால் ஒருவருக்குமே 100% சரியாக இதை நான் இப்படி செய்தால் இது இப்படித்தான் வரும் என்று சொல்வதற்கான ஒரு சக்தி எங்கள் ஒருவருக்குமே இல்லை. ஆகவே நாங்கள் எவ்வளவுதான் யோசித்தாலும் இது இப்படி நடந்தால், இப்படி செய்தால் இது இப்படி நடக்கும் என்று எப்படி சொல்லுவது? எங்களால் இயன்றவற்றிலே முடிவெடுத்து நாங்கள் செய்வது முக்கியம். அடுத்ததாக, எமது வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? எனது வாழ்க்கையின் குறிக்கோள் நான் சந்தோஷமாக இருப்பது, நிம்மதியாக இருப்பது. சரியான முடிவுகள் எடுப்பதும் தவறான விஷயம் அல்ல, இயலுமான வரைக்கும் எடுக்கலாம். ஆனால் நான் சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களைப் போல மிக அதிக அளவு சிந்தித்து சந்தோஷத்தை இழந்து கொண்டால் நான் எனது வாழ்க்கையின் நான் வைத்த இலக்குகளை அடைகிறேனா? நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் இது சரியான முடிவா பிழையான முடிவா என்று சொல்லி என் மண்டையை குழப்பிக்கொள்வது எந்த அளவுக்கு என்னை சந்தோஷம் இழக்க வைக்கிறது, நிம்மதி இழக்க வைக்கிறது? இது தேவைதானா? நான் கூறியது போல ஒரு தப்பொன்று நடந்தால் அதை அந்த நேரம் பார்த்து கொள்ளுவோம். இது ஒன்றும் தலை போகிற விஷயம் அல்ல. ஆகவே இந்த விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டீர்களே ஆனால், நீங்கள் இந்த ஓவராக சிந்திப்பது, அதிகமாக சிந்திப்பது, அநேகமாக ஒரு விஷயத்தை வைத்து ஆராய்வது போன்ற விஷயங்களை நீங்கள் ஓரளவுக்கு தவிர்த்து கொள்ளலாம். முயற்சி செய்து பாருங்கள். திருமதி ரூபி கேட்டிருக்கிறாங்க டாக்டர். எனக்கு 31 வயசு டாக்டர். நான் குடும்ப பெண். எனக்கு யாருடன் எப்படி கதைக்கிறது அப்படின்றது தெரியாமல் சங்கடப்பட்டிருக்கிறேன் டாக்டர். மனசில் தோன்றதை பட்டன்று எதையும் யோசிக்காமல் சொல்லிடுவேன். உங்களுக்கு வாய் சரியில்லை அப்படின்ட்டு பொதுவாக சொல்லுவாங்க டாக்டர். என்னை மாற்றிக்கொள்ள முயற்சித்து சில நாட்கள் அமைதியாக இருப்பேன். பிறகு மறுபடியும் பழைய நிலை. என்னை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எங்கள் மனதில் படுவதை சொல்லிவிடுவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அது உங்களுக்கு விளங்கி இருக்கிறது. மனதிலே எத்தனையோ விஷயங்கள் படும். அவற்றை நாங்கள் அப்படியே சொல்வதாக இருந்தால் அது மற்றவர்களின் மனங்களை எந்த அளவுக்கு புண்படுத்தும். அதனால் எங்களுக்கு பிரச்சனை வருவதற்குமே வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் அவ்வாறான பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறீர்கள். முக்கியமாக நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் முன் சில விஷயங்களை யோசிக்க வேண்டும். நீங்கள் ஒரு முறையை கையாண்டிருக்கிறீர்கள். கதைக்காமல் இருப்பது என்ற ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள். துரதிர்ஷ்டவசமாக அது உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு அல்ல. மனிதன் என்று நாங்கள் சமூகத்தில் வாழும் பொழுது நிச்சயமாக கதைத்துத்தான் ஆக வேண்டும், பேசித்தான் ஆக வேண்டும், எங்களது கருத்துக்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். அதை சொல்லாமல் வாழ்வது என்பது நிச்சயமாக சாத்தியக்கூறான ஒரு விஷயம் அல்ல. அதே நேரத்திலே நாங்கள் மற்றவர்களுக்கு மனம் புண்படாமல் கதைக்க வேண்டும், அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் கதைக்க வேண்டும் என்ற விஷயங்கள் நிச்சயமாக இருக்கின்றன. 2-3 விஷயங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இதை சொல்வதனாலே இன்னொருவருடைய மனம் புண்பட போகிறதா? இந்த கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். உதாரணமாக, எங்களுடைய ஒரு பழைய நண்பரை நாங்கள் சந்திக்கும் பொழுது, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சில வேளையிலே நாங்கள் கேட்டுவிடுவோம். அவர்களுக்கு சில வேளைகளிலே பிள்ளைகள் இல்லாமல் அதனால் மிகவும் மனம் நொந்தவர்களாக அவர்கள் இருக்கக்கூடும், எங்களுக்கு தெரியாது. ஆகவே இந்த கேள்வியை நாங்கள் வேறு என்ன விதமாக கேட்கலாம்?
கேட்கலாம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் மனம் சங்கடப்படுவார்கள். அங்கு வேறு யாரும் கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு இன்னும் மனம் புண்படும். ஆகவே இதை தவிர்த்து கொள்ள நாங்கள் எப்படி கேட்கலாம்? உங்களை குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன் என்று நாங்கள் கேட்கும் பொழுது அங்கு நாங்கள் பிள்ளைகளை பற்றி குறிப்பாக கேட்கவில்லை, ஆனால் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன்னு கேட்கிறோம். அப்படி கேட்கும் பொழுது அவர்கள் மனநோகாத விதத்திலே நானும் எனது கணவரும் தான் இருக்கிறோம், அல்லது நானும் எனது மனைவியும் தான் இருக்கிறோம், நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு இன்னும் பிள்ளைகள் இல்லை என்று அவர் அதை சொல்லி முடித்து விடுவார், அதை சொல்லாமல் விடலாம். ஆகவே நாங்கள் ஆக்களோடு கதைக்கும் பொழுது அந்த மனம் நோகாத விதத்திலே நாங்கள் கதைக்க பழக வேண்டும். இது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் அல்ல. நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக முடியும். அடுத்ததாக அதை அடைவதற்கு, அந்த மனோநிலையை அடைவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று ஒத்துணர்தல் என்று சொல்லுவது. அதாவது அந்த இடத்திலே நான் இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும் என்று ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பேன். நான் ஒரு கருத்தை சொல்லும் பொழுதோ அல்லது ஒரு கேள்வியை கேட்கும் பொழுதோ, நான் முன்பு கூறிய உதாரணத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தற்செயலாக எங்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்து, உங்களுக்கு தெரியும், திருமணம் முடித்த பிறகு பிள்ளைகள் இல்லாத ஒரு காலத்திலே உறவினர்களால் பல அழுத்தங்கள் ஏற்படும். ஏன் இன்னும் பிள்ளை பெற்றுக்கொள்ள இல்லையா, என்ன பிரச்சனை? முக்கியமாக பெண்களுக்கு அந்த அழுத்தங்கள் அதிகம் ஆண்களை விட எமது சமூகத்திலே. பல பெண்களும் இந்த ஒரு இதை அனுபவித்திருக்கிறார்கள். அப்பொழுது இப்படி எனக்கு கேட்டால், எனக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் எனக்கு எவ்வாறு தோன்றும் என்று நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் நிச்சயமாக அந்த மாற்றம் ஏற்படும். அடுத்ததாக நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் கதைக்கும் விதங்களை பின்பற்றித்தான் எங்களது பிள்ளைகளும் வளரப்போகிறார்கள். ஆகவே நாங்கள் அவர்களுக்கு முன்னாலே மற்றவர்களின் உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம், மற்றவர்களோடு கதைக்கும் பொழுது அவர்களுடைய மனம் நோகாமல் கதைக்க வேண்டும் என்று கதைக்கிறோம். இதை அவதானிப்பதாலே அவர்களது வாழ்க்கையும் சிறப்பாக அமைய வாய்ப்பிருக்கிறது. கஜேந்திரன் கேட்டிருக்கிறார், டாக்டர், எனக்கு 38 வயசு டாக்டர், எனக்கு அடிக்கடி கோபம் வரும், முட்கோபக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய கோபம் சில நிமிடங்கள் தான் இருக்கும் டாக்டர். பிறகு இயல்பான மனநிலைக்கு வரும்போது என்னுடைய கோபத்தின் வெளிப்பாட்டை நினைக்க எனக்கே கவலையாக இருக்கும் டாக்டர். இந்த கோபத்தை குறைக்க அல்லது கோபம் பெறும் சந்தர்ப்பத்தில் நான் எப்படி நடந்து கொள்ளணும் டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்கிறார். ஆமாம், நீங்கள் கோபம் என்று சொல்கிறீர்கள், கோபத்தின் வெளிப்பாடு என்றும் ஒரு விஷயத்தை அங்கே கூறியிருக்கிறீர்கள். அது முக்கியமானது. கோபம் என்பது எல்லா மனிதர்களுக்குமே ஏற்படுகின்ற ஒரு சாதாரண உணர்வு. அது பல பல காரணங்களாலே எங்களுக்கு இந்த கோப உணர்வு ஏற்படும். அதை நாங்கள் ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு, இந்த கோபத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கிறது, இந்த கோபத்தின் வெளிப்பாட்டால் தான் எங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் வருகின்றன. அதிகம் கோவப்படுவதாலும் எமதுக்கு உயர் குருதி அழுத்தம், சீனி அதிகரித்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஆனால் இந்த கோபத்தின் வெளிப்பாட்டால் தான் எங்களுக்கு பல சமூக பிரச்சனைகளும் பாரிய பிரச்சனைகளையும் நாங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த கோபத்தின் வெளிப்பாட்டை பற்றி முதலிலே பார்ப்போம். கோபம் வருவது நான் கூறியது போல சாதாரணமாக எங்கள் எல்லோருக்கும் ஏற்படும் ஒரு உணர்வு தான். நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள் எனக்கு கோபம் ஏற்படுகிறது என்று. அந்த கோபத்தின் வெளிப்பாடு, அந்த ஆத்திரம் என்கின்ற விஷயம் அதிக நேரம் எடுத்திருக்காது. நீங்கள் கூறினீர்கள் 1-2 நிமிடங்கள் இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த 1-2 நிமிடத்திலே நாங்கள் கவனமில்லாமல் செயற்படுவதாலே பாரிய சேதங்களை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். அந்த 1-2 நிமிடங்கள் கடந்து போவதற்கு நீங்கள் ஏதாவது வழி வைத்தீர்களே ஆனால், வழி கண்டுபிடிப்பீர்களே ஆனால், நிச்சயமாக இந்த பாரிய தாக்கங்களிலிருந்து நாங்கள் விடுபடலாம். என்ன செய்யலாம்? முதலாவதாக அந்த இடத்தை விட்டு அகன்று விடுங்கள். அந்த இடத்திலே நாங்கள் இருந்தால்தான் இவ்வாறான ஒரு பிரதிபலிப்பு, ஒரு வெளிப்பாடு ஏற்படுகிறது. ஆகவே அந்த இடத்திலிருந்து வெளியேறிவிடுங்கள். அடுத்ததாக ஒரு கிளாஸ் நீர் அருந்து விட்டு வாருங்கள். ஒரு 2 நிமிஷம் வெளியிலே போய் நடந்து விட்டு வாருங்கள். ஒரு பாட்டை கேட்டுவிட்டு வாருங்கள். அல்லது ஒரு அறையிலே கதவை பூட்டிவிட்டு ஒரு நிமிஷம் படுத்திருந்து விட்டு எழும்பி வாருங்கள். அந்த ஆத்திரம், கோபம் தணிந்து விடும். ஆகவே முதலாவதாக எனக்கு கோபம் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. என்னென்ன விஷயங்களுக்கு எனக்கு கோபம் ஏற்படும்? நாங்கள் இதை சொல்வோம் ஹாட் பட்டன்ஸ் என்று. அதாவது எனக்கு என்று சில விஷயங்கள் இருக்கும், எனக்கு கோபத்தை ஏற்படுத்தும் விஷயங்கள். அது சில வேளைகளிலே எனது பரீட்சை பெறுபவர்களாக இருக்கலாம், அல்லது எனக்கு இருக்கும் சில பழக்க வழக்கங்களை பற்றி யாரும் சொல்லுவதாக இருக்கலாம், அல்லது எனது தோற்ற அமைப்பை பற்றி யாரும் சொல்லுவதாக இருக்கலாம். என்ன விஷயங்களுக்கு எனக்கு கோபம் வருகிறது அதை நான் அறிந்து வைத்திருக்க வேண்டும். மற்றது என்னென்ன விஷயத்துக்கு எனக்கு ஆத்திரம் வரும் என்ற விஷயத்தை, கோபம் வரும் என்ற விஷயத்தை நாங்கள் எங்களுக்கு கிட்ட இருக்கிற உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு சொல்லி வைக்கலாம். நண்பா, எனக்கு இந்த விஷயத்தை பற்றி கதைக்காதே, எனக்கு கொஞ்சம் அது சென்சிட்டிவான விஷயம், நான் அது கொஞ்சம் நொந்துருவேன், அதை கதைக்காத. நல்ல நண்பர்கள் என்றால் நிச்சயமாக அதை கருத்தில் எடுப்பார்கள். அதே மாதிரி குடும்பத்தவர்களுக்கு சொல்லி வையுங்கள். அம்மா, அந்த விஷயத்தை மட்டும் எடுக்காதீங்கோ, அதை எடுத்தால் நான் கொஞ்சம் சூடாயிடுவேன். இதை சொல்லி வைப்பதாலே எங்களுக்கு நன்மை. எங்களது உறவுகளிடமும் நாங்கள் கேட்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களை எடுத்தால் உங்களுக்கு சூடாகிறீர்கள், உங்களுக்கு ஆத்திரம் வருகிறது, அதை கேட்டு வைத்தால் நாங்கள் அதை சொல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் சண்டை வரும் நேரங்களிலே நாங்கள் அவற்றைத்தான் தேடிச் சொல்லுகின்ற ஒரு கெட்ட வழக்கம் இருக்கிறது. அதை செய்யக்கூடாது. ஆகவே என்னென்ன விஷயங்களுக்கு நான் உணர்ச்சி வசப்படுவேன், கோபப்படுவேன், இதை நான் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு கோபம் வந்தவுடன் எனக்கு இப்பொழுது கோபம் வந்து கொண்டிருக்கிறது என்றதை இனங்காண்டவுடன் அந்த இடத்தை விட்டு ஓரிரு நிமிடங்கள் நீங்கள் வேற எங்கேயாவது சென்றிருந்தீர்களே ஆனால் நிச்சயமாக வரும் இந்த பாரதூரமான விளைவுகளை நாங்கள் சமாளிக்கலாம். கோபம் வராமல் இருப்பது என்பது அது இன்னொரு விஷயம். அதை பற்றியும் வேண்டுமென்றால் நாங்கள் பேசலாம்.